and I'm in a fashion industry. I do whatever I want, and you really people don't give me your judgment to me. Not only to me, many people, you people are judging so many women. Till the time you her and you use her and you do whatever you want. If she say anything to opposite to you, she's a ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஏற்கனவே விஷால் பற்றி ஸ்ரீரெட்டி பேசியிருந்த அனகோண்டா விஷயங்கள்லாம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்னைக்கு விஷால் ஸ்ரீரெட்டி பற்றின கேள்விக்கு சொன்ன பதில்களால் மறுபடியும் ஸ்ரீரெட்டி விஷால் பற்றி பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. மை ஃப்ரெண்ட் விஷால், அந்த விஷாலுக்கு அனகோண்டா மாதிரி இருக்கு. இன்னைக்கு விஷாலுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் உள்ளிட்ட உதவிகளை பண்ணியிருந்த விஷால் தொடர்ந்து பிரஸ் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதில் கேரள சினிமாவில் நடிகைகளுக்கு நடந்துட்டு இருக்கிற பாலியல் பிரச்சனைகள், அங்கே மொத்த நடிகர் சங்கமும் இந்த பிரச்சனையால் கூண்டோட ராஜினாமா பண்ணது மற்றும் தமிழ் சினிமாவிலையும் நடிகைகளுக்கு நடக்கிற பாலியல் பிரச்சனைகள் பற்றின கேள்விகளுக்கு விஷால் பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறவங்கள செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே காட்டமாக விஷால் பதில் சொல்லியிருந்தாரு. அந்த பெண்மணிக்கு மனதே தைரியம் வேணும். அந்த பெண்மணி செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. இதை தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளர், உங்கள் மேலேயும் ஸ்ரீரெட்டி பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாங்களே, அதுக்கெலாம் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, ஸ்ரீரெட்டினா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னும் அவங்க பண்ண சேட்டைகள் தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னும் விஷால் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் தற்போது ஸ்ரீரெட்டி விஷாலுக்கு ரிப்ளை கொடுத்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் மிஸ்டர் விமனைசர் மற்றும் வெள்ளமுடி வச்சிருக்கிற பழைய மாமா, நீங்கள் மீடியா முன்னாடி பெண்களை பற்றி பேசும்போது உங்கள் நாக்கை கவனமாக பயன்படுத்தணும். நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துகிற விதம், நீங்கள் நடுங்கிற விதம், நல்லவங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குற விதம், இதெல்லாம் இந்த உலகத்துக்கே தெரியும் நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு. மீடியா முன்னாடி உதாரணங்களை அள்ளி வீசிட்டு உன்னை நல்லவன்னு காட்டிக்க வேண்டாம். நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு பல தடவை நிரூபிச்சாச்சு. உன்னோட லைஃப்பில் ஒவ்வொரு பொண்ணும் உன்னை எதுக்கு விட்டுட்டு போனா? உன்னோட திருமணம் எதனால் நின்று போச்சு? அடுத்த தடவை இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லு. ஒருவேளை நீ ஏதாவது பெரிய கம்பெனியில் பதவியில் இருந்தால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சமாவது டீசெண்டாக பேச கற்றுக்க. ஆல்ரெடி கர்மா உன்னை வச்சு செஞ்சிட்ருக்கு. என்கிட்ட ஏகப்பட்ட செருப்பு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, உனக்கு ஒன்று வேணுமா? எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு விஷாலுக்கு ஸ்ரீரெட்டி பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஸ்ரீரெட்டி விஷால் பற்றி அனகோண்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசி இந்த இன்டர்வியூலாம் பயங்கர வைரலாகி பெரிய பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் தூங்கிட்டு இருந்த ஸ்ரீரெட்டியை மறுபடியும் விஷால் தட்டி எழுப்பி விட்ட கதையாக மாறிடுச்சு.